2026 எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட ஓட்டு யாருக்கா இருக்கும்? எங்களோட டெஃபினெட்லி டிவிக்கே தான். ஒரு சேஞ்சஸ்க்காக டிவிக்கே தான் நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போகிறோம். நிறைய பீப்புள்ஸோட மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லோருக்கும் ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுறதுனால டிவிக்கே தான். மக்களோட நீங்களே பார்த்துருப்பீங்க, விஜய்க்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் டிவிக்கே தான் டெஃபினெட்லி எங்கள் ஓட்டு வந்து டிவிக்கே தான். நான் வந்து கொளத்தூர் தொகுதி. எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தொகுதி தான், நல்லா பண்ணிக்கிறாரு. இந்த வாட்டியும் டிஎம்கே கண்டிப்பாக ரூலிங் பார்ட்டியாக வரும். 2026 தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கா இருக்கும்? டிவிக்கு. டிவிகே. இந்த டிவிகே தலைவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிஎம்கேவும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல பிரச்சாரம் தானே. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரவுடிசம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிற மாதிரியே தான் தோணுது. திமுக தான் வரும். திமுக தான். திமுகவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி விஜய் அவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தெரியலைங்க. ஆனால் வந்து திமுக தான் வாய்ப்பு இருக்குது. ஐயா எடப்பாடி ஐயாவுக்கு வந்து நான் என்னோட சப்போர்ட் பண்ணுறேன். ஐயா எடப்பாடி ஐயா வந்தால் விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் பண்ணுவார். நிறையா மானியம் கொடுப்பாங்க, நிறையா சலுகை இருக்குது. அதனால் மகளிருக்கு நல்லா பெனிஃபிட் இருக்குது. வேலை புதுசாக ஒரு கான்ட்ராக்ட்டு, புதுசாக வேலை வாய்ப்பை வந்து நிறையா புதுசாக அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அதனால் வந்து எடப்பாடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அரசியல் பற்றி. அவர் வந்து ரொம்ப கூட்டணி மட்டும் தான் எதிர்பார்க்காத இருக்கிறார். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் அவரும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 தேர்தலில் உங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும்? என் பையன் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். உங்கள் பையன் யாருக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க? உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது டிவிகேவா? இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த 2026 தேர்தலில் உங்கள் வாக்கு யாருக்கா இருக்கும்? டிவிக்கு நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் வறந்துருக்காரு, ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு, கண்டிப்பாக யூஸ் பண்ண கொடுக்கணும். வருஷமாக ஆழ்ந்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்து பார்ப்போமே. டிவிகேக்கு முன்னாடி போன வருஷம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அப்படிங்களா? டிஎம்கே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவர் வந்து தான் எனக்கு வேலையே கொடுத்தது. யார் வந்து? ஸ்டாலின் வந்து தான். அவர் வந்து வேலை கொடுத்த பிறகு தான் இப்போது 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நான். அதுக்கு முன்னாடி எவனும் வேலை தரல, யாருமே செய்யலை. ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுருந்தோம். இப்போ இந்த கார்பரேஷனில் தான் செய்கிறேன் நான் வேலை. இப்போ அவர் தானே வேலை கொடுத்தது எனக்கு. அவர் தான் வேலை கொடுத்தது, அவர் தான் போடுவேன். அவ்வளோதான். டிஎம்கேக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிவிகேவும் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சான்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு வரலாம். ஓரளவுக்கு ஒரு 10 சீட்டு 20 சீட்டு பிடிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பிடிக்கிறதுலாம் சான்ஸ் கிடையாது. ஆல்ரெடி ஸ்டாலின், அவ்வளோதான். இப்போ நாம் தமிழர் கட்சியும் நிறைய கொள்கைகள், நிறைய கோட்பாடுகள்லாம் கொண்டு வரதா சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணுவாங்க. இருந்தாலும் அவர் பேசுகிற மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் பக்காவாக இருக்காது. பேச்சுக்கு ஒன்றா பேசிடலாம், ஆனால் அந்தளவுக்கு பக்காவாக இருக்காது. ஏன் ஓட்டா? நான் டிவிக்கே தான் போடுவேன். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஒருத்தர் புதுசாக வரட்டுமே, என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன பண்ண பார்ப்போம், இல்லை அடுத்த வாட்டி அவரையும் மாற்றிடலாம், என்ன சொல்கிறீங்க? நம்ம கையில் எதுவுமே கிடையாதுல, சரியா? இப்போ நான் போடுறதுனால மட்டும் அவர் ஜெயிச்சிட போகிறதில்ல. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். ஓகேவா? அப்படி புது மாற்றம் வரணும்னா நாம் தமிழர் கட்சி ரொம்ப வருஷமாக சொல்லி ஒரு போராட்டம் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது? அது தெரியலையே தலைவர், நமக்கு தெரியல. சரியா? நாம் தமிழர் கட்சி இருக்குது தான், ஆனால் யாருமே இது பண்ண மாட்டாங்களே. எனக்கு பிடிக்கும். சீமானை தானே சொல்கிறீங்க? எனக்கு பிடிக்கும். ஆனால் வரைய மாட்டுறாரு. பார்க்கலாம் யார் வந்தால் என்ன பண்ண போகிறது. நான் உழைச்சாதான் நான் சாப்பிட முடியும். ஓகேங்களா? 2026 தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? அவருக்கு தான் போகிறோம், விஜய்க்கு போகிறோம். விஜய்க்கு போடு. ஓகே, விஜய்க்கு போகிறோம். சரி, இந்த பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது இதெல்லாம். மாறுதல் வந்தால் நல்லது தான், ஆனால் அவருக்கு நாங்கள் அங்கே போகிறோம் அந்த இடத்துல. சரி, ஓகே. இந்த டிஎம்கேயும் டிவிகேக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே டஃப் கொடுத்து தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நாங்கள் என்ன சொல்கிறது, போட்டின்னா எல்லாம் தான் வரும் கொள்ளும். ஜனநாயகத்தில் எது வேணாலும் நடக்கும் கொள்ளும்.
இப்போ நடந்துட்டு இருக்க டிஎம்கே ஆட்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மாற்றம்னா சின்ன பசங்க யாரும் கெட்டு போகாமல் நல்ல படிப்போட அவங்க போய் இது பண்ணணும். அதனால் அவங்க வந்து ரொம்ப சீரழிஞ்சு போகிறாங்க. அதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் உங்களை பாதித்த சம்பவம் ஏதாவது இருக்கா? பாதித்த சம்பவம்னா இதுதானே, நிறைய போயிட்டு இந்த ரேபரி பண்ணுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. அவங்க வீட்டு சின்ன சின்ன கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதை போயிட்டு இவனுங்க போய் என்ன எதுவும் தெரியாமல் அர்த்தனும் போயிடுறானுங்க. இந்த பெரம்பூரில் என்னென்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் மில்ஸ் ரோடு கொஞ்சம் ரொம்ப சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே பேப்பர் மில்ஸ் ரோடு, மாதாமரை ரோடும் ரொம்ப நெருக்கலான ஒரு இதுவாகுது. அது கொஞ்சம் பெருசு பண்ணணும். ரெண்டாவது இப்போல்லாம் டேனேஜ் நீங்களே பார்க்குறீங்க, டேனேஜு மெட்ரோ இதெல்லாம் மாற்றிக்கிறாங்க. கொளத்தூர் நல்ல ஒரு இதுவாக ஹைலைட்டாக இருக்குது. அதே மாதிரி மற்ற தொகுதியும் கொஞ்சம் நல்லா பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 100% ஸ்டாலின் ஜெயிப்பார். டிஎம்கேக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிவிகேவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கே ஒரு விஜய் ரசிகருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பெரம்பூரில். அதை வச்சு அவர் இந்த வாட்டி இங்கே கேண்டிடேட்டு வேட்புமனு பண்ணிக்கிறாரு. அவர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டு திமுக கொஞ்சம் பலமான ஒரு இது தான். அதை தாண்டி இவர் வரணும். இவர் வந்து ஸ்டூடெண்ட்டு ஓட்டை நம்பி பெரம்பூரில் களம் கால்றாரு. ஆனால் விஜய்க்கும் ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பெரம்பூரில் வந்து பஸ் ஸ்டாண்ட் தந்துக்கிறாங்க, பார்க்கெலாம் வந்து நல்லா ரீகன் பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு பெரம்பூர் வந்து ரொம்ப இதுவாக டிஎம்கே இது பண்ணி வேலை செஞ்சுக்கிறாங்க, ரொம்ப உழைப்பு போட்டுக்கிறாங்க. டிஎம்கே வந்து தாண்டி விஜய் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டு வாக்கு எப்படி இருக்குன்னு தேர்தல் முடிவில் தான் தெரியும். கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை யாருமே. திமுக தவிர வேறு யாருமே சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு கொளத்தூர் வந்து ஒரு மேம்பட்ட தொகுதியாக ஆகுது சிஎம் தொகுதின்றதால. இதே மாதிரி மற்ற தொகுதியும் வந்தால் பப்ளிக் நல்லாயிருக்கும். இந்த 5 வருஷம் ஆட்சியை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆட்சினா ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு சில இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா பண்ணார். ரொம்ப முக்கியமாக வந்து லேடிஸுக்கு வந்து இன்னும் நிறையா பெனிஃபிட் கொடுக்கலாம். நிறையா வந்து கம்மி பண்ணிட்டாங்க அமௌண்ட்லாம். இந்த ப்ரெக்னென்ட்டிக்கெலாம் அமௌண்ட் யாருக்கும் கொடுக்கறதில்ல. நிறையா முதியோருக்கெலாம் அமௌண்ட்லாம் கொடுக்கறதில்ல. நிறையா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மானியன்றது நிறையா விவசாயிகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வறட்சி நிவாரணம் இருக்குது, வெள்ள நிவாரணம் இருக்குது. இதெல்லாம் நிவாரணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சொகுசாக விட்றத விட கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களை, தொழிலாளிக்கு, ஒர்க்கருக்கு இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்க பணக்காரன் ஆகிட்டு தான் இருக்கான், ஏழையாகிட்டு தான் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் தொழில் பண்ணுற மாதிரி ஏதோ கொஞ்சம் பண்ணாங்கன்னா எந்த ஆட்சி வந்தாலும் சரி, தொழில் பண்ணுற மாதிரி எங்களை மாதிரி கொஞ்சம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்கெல்லாம் சம்பளம் 1000 ரூபா கொடுத்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு 300 400 செலவாகுது சாப்பாட்டுக்கு மட்டும். கொஞ்சம் ஒர்க்கர் பேசிக் அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ண வேணும். பணக்காரன் தான் சம்பாரிச்சிட்டே தான் இருக்கிறான். இப்போது வந்து ஆட்சி காலத்தில் நான் என்ன சொல்கிறது, இப்போ எல்லாமே கரெக்டாக இது ஒரு பேட்டி வந்தது, இது முன்னாடி 2வது பேட்டி இது, இன்னொரு பேட்டி நான் கொடுத்தேன். எல்லாம் இதுதான் போதை எல்லாம் வர ஆட்சி வரவோ மூடுறான்னு சொன்னேன், மூடு வேலையா? அந்த 500 கடை அம்மா மூட்டாங்க, இப்போ இவர் மூடு வேலையா? இப்போ வந்து ஆட்சிக்கு வரும்போது நான் மூடுறேன்னு சொன்னேன்னா அது என்ன நியாயம்? கரெக்டாக இல்லையா? இப்போ மூடுறேன்னு சொன்னேன்னா மொத்தமாக மூடிவிடு. இல்லை, அது வருமானம் வந்து இருக்கும். இதுதான் இதுலேருந்து வருமானம் இருக்குன்னா என்ன நியாயம்? கண்டிப்பாக இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இதை மூடி விட்டுணும். 500 கடை இல்லை, 1000 கடைன்னு மூடி விட்டுணும். அதுதான் சிஎம் கிட்ட நான் கேட்க ரெக்வஸ்ட். இந்த வந்து சிஎம் கிட்ட சாருக்கிட்ட வந்து தைரியமாக தான் போட்டு விடுங்க, நான் தைரியமாக சொல்கிறேன். ஓகே, இந்த பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஐயா, இந்த பெரம்பூர் தொகுதி வந்து நானே புதுசாக வேலைக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் பெரம்பூர் நான் சென்னையில் வந்திருக்கேன். ஆனால் இந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் ஐயா. சிஎம் சார்கிட்ட இதே ஒரு விஷயந்தான், அவர் ஆட்சிக்கு வர முன்னாடி இப்போ தான் வந்து இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்கிறாப்புல. இப்போ மூட சொல்லுங்களா? 500 கடை இல்லை, 1000 கடை மூட சொல்லுங்கள். என்ன போதை தான் போயின்னு இருக்குது.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம வேலைக்கு போனால் நம்ம கஷ்டத்துக்கு இது பண்ணுறோம், என்ன பண்ணுறது, நம்ம போய் கடைக்கு போகிறோம். அதனால் வந்து தப்பு நம்ம மேலே இல்லை, கடை திறக்கிற இது மேலே. அவருக்கு புரிஞ்சால் என்னோடய அட்வைஸு சிஎம் சாருக்கு. டிஎம்கேக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிவிகேவும் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சார், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து எப்போவுமே டிஎம்கே தான். எனக்கு ஓட்டு வந்ததுலேருந்து டிஎம்கே தான் போகிறேன். நான் சூரியன் தான், யாருக்கும் போட மாட்டேன். நீங்கள் இருக்கிற தொகுதியில் என்னென்ன மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் இருக்கிறது வந்து ஐநாவரத்தில் வந்து சில செய்கிறாங்க, அவர் இது வரைக்கும் ஐநாவரம் தொகுதியில் அவர் பேர் நல்ல பேர் பல இறந்துட்டார். அவர் கலைஞர் கூட இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் நல்ல பேர் அழகுனா ஏதோ சொல்லுவாங்க. பையன் நின்னான், இது வரைக்கும் வந்ததில்லை. டிஎம்கே தானா, இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் மறுபடியும் அவர் தான் நிற்கிறார் இங்கே. ஆனால் வரமாட்டார், அவர் வரமாட்டார். அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து என்ன விஷயம், என்ன பிரச்சனை அதெல்லாம் கேட்கணும்ல. ஒன்றுமே கேட்க மாட்டேன்றாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் வந்து ஓட்டு போடுறது வந்து சூரியனை தான் போடுவேன். இப்போ கூட சூரியனை தான் போடுவேன், நான் யாருக்கும் போட மாட்டேன். ஓகே, நன்றி. இப்போ இந்த பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பெரம்பூர் தொகுதியெலாம் மெயின் மெட்ரோ வாட்டர் சரி கிடையாது. அதுக்கான ரோடுங்கள்லாம் சுத்தமாக சரி கிடையாது. எல்லாம் நோண்டி விட்டாங்க, எல்லாமே நோண்டிட்டாங்க. ரோடுங்கள்லாம் எதுவும் கிடையாது சுத்தமாக பெரம்பூர் தொகுதியில். அதுக்காட்டினா க்ளீனிங் பாருங்கள், சுத்தமாக க்ளீனிங் கிடையாது. ரோடெல்லாம் கார்பரேஷனில் கரெக்டாக ஒர்க் பண்ணவே இல்லை இது வரைக்கும். வேறு ஓகே போதும், அவ்வளோதான். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஓகேங்களா? ஒரு பாருங்களேன், ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்கூல் எடுப்பாங்களே, அங்கங்கே பசங்க பொண்ணுங்களை தான். ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி போலீஸ் பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது வேணும், பாதுகாப்பு வேணும். அப்புறமா பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க. பசங்க ரொம்ப கஞ்சா பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, போதைப் பொருள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது சொல்கிறாங்க, ஆனால் ஒழிச்சிட்டோம் ஆனால் இல்லை, ஒழிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அது ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பசங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தனை பார்த்தாலே தெரியும் அவன் குடிச்சிருக்கானா, குடிக்கலையா, கஞ்சா வச்சுருக்கானா என்னான்னு எல்லாமே தெரியும், ஓகேங்களா? இப்போ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பொம்பளை பசங்களையும் கெத்துறானுங்க அவனுங்க. அதுங்களுக்கும் பழக்கத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் கெத்துறானுங்க. முதல்ல போதைப் பொருளை ஒழிக்கணும் அவ்வளோதான், ஓகேவா? சொல்கிறாங்க ஒழிச்சிட்டாங்க, ஆனால் ஒழிக்கிற மாதிரி தெரியலையே. என்ன சொல்கிறாங்க, ஒயின் ஷாப்பில் 18 வயசுக்குள்ளே சரக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கானோ அந்த சின்ன பசங்க தான் குடிக்கிறானுங்க. ஆனால் விற்கிறாங்க, அவங்க தான் விற்கிறாங்க, விற்காமலாம் இல்லையே, அவங்க தான் விற்கிறாங்க. அந்த பசங்க தான் வாங்குறானுங்க, குடிக்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க, ஆனால் செயல்பாடு சரியில்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாற்றம், விஜய் வந்தால் மாற்றம் வரும்னு கேட்குறீங்களா? பெரம்பூர் தொகுதியில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோடு வசதி கண்டிப்பாக இருக்கணும். மழை பெஞ்சால் மழை நிற்காத அளவுக்கு வடிகால் திட்டம்லாம் நல்லா இருக்கணும். இல்லை ஆல்ரெடி நல்லா இருக்குது, இருந்தவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எதை விட இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போது 2 நாள் ஆகுதுன்னா அதில் ஒரு நாள் இன்னும் மழை பெஞ்சால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், தண்ணி நிற்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதேமாதிரி இங்கே இருக்கிற பீப்புள்ஸோட, இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் தான் நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு இப்போ திருவிக நகரில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதுமாரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு கிரவுண்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட டேலண்ட் கொஞ்சம் நல்லா வெளியே வரும், அது பார்க்கலாம். அதேமாரி இன்னும் பெரிய ஒன்று பண்ணோன்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மி பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இது எங்களோட பெரிய இது. அதேமாரி இங்கே இருக்கிற பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட இது இந்த செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண இது பண்ணலாம். இதுதான் பெரம்பூர் மக்களோட மெயின். இது பார்த்திங்கன்னா நல்ல கல்வி இருக்கணும், நல்ல மருத்துவம் இருக்கணும், தரமான வசதிகள் இருக்கணும். இதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு, வேறு எதுவும் இல்லை.
தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவேக தலைவர் மற்றும் நடிகர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். 2 தொகுதிகளுக்கும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் பிராமண பத்திர விவரங்களில் முரண்பாடு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 குற்ற வழக்குகள் இருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வயது விவரத்திலும் வேறுபாடு காணப்பட்டது. பெரம்பூரில் 52 வயது என்றும் திருச்சியில் 51 வயது என்றும் குறிப்பிட்டிருந்தது. இந்த முரண்பாடுகள் காரணமாக பெரம்பூர் தொகுதியில் விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி திருத்தப்பட்ட பிராமண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 2 குற்ற வழக்குகளும் சேர்க்கப்பட்டதுடன் வயதும் 51ஆக திருத்தப்பட்டது. திருத்தங்கள் செய்யப்பட்டதால் எந்த சிக்கலும் இருக்காது என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகள் பரிசீலனைக்கு பிறகு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் விஜயின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவித்துள்ளன. இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேபோல் MK ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்பட பல முக்கிய வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பிரியோ நியூஸுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.